என்னாச்சுடா உனக்கு? இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிற? உன்னதாண்டா கேக்குறேன். ஆதி சார் கிட்ட எதுக்கு பேசாம வந்த? உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா அவ கேட்டுட்டே இருக்கா? நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மனோ, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதல்ல போய் ஆதி சார் கிட்ட பேசு போ. என்னக்கா பேச சொல்ற? ஏன் எங்க அக்காவை ஏமாத்திட்டு போனேன்னு சட்டையை பிடிச்சு கேட்க சொல்றியா? அக்கா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவர்தான் உன் புருஷன். ஆனா இப்போ அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. இல்லன்னு வச்சுக்கோ, கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். மனோ, எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல? மனோ, என்னடா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு என்கிட்டயே எல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல? உன்னை என் தம்பியா நினைச்சதுனால தாண்டா இத சொல்லாம மறைச்சேன். இது ஒரு சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருந்தா, தம்பி உன் மாமா கிட்ட பேசி எங்களை சேர்த்து வைன்னு சொல்லிருப்பேன். ஆனா போனவரு எங்க எல்லாரையும் மொத்தமா மறந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னடா உன்கிட்ட சொல்றது? அது மட்டும் இல்ல, அது முடிஞ்சு போன விஷயம். இனிமே அத பத்தி பேசுறதோ நினைக்கிறதோ வேஸ்ட் தான்டா. ஏங்க வேஸ்ட் நினைக்கிற? அவர் உன்னை விட்டு தானே போனாரு, இன்னும் உலகத்தை விட்டு போலங்க. அக்கா, விதி உங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பார்க்க வச்சதே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். வேண்டாம் மனோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் என் வாழ்க்கையில இன்னொரு தடவை வந்துட்டாரு. ஆனா இப்போ எனக்கு என் வாழ்க்கையை விட என் குழந்தைங்களோட எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டு உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன்டா. என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதையும் பாசமும் உண்மைனா நான் சொல்றத கேளு.